Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 13.3க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 18 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். தட் இஸ் பேஸ் தியரமை பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது அந்த செக்ஷனில், அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் 19 இருந்து பார்ப்போம். ஸோ 19th எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இன் அ ஃபேக்ட்ரி விச் மேனுஃபேக்சர்ஸ் போல்ட்ஸ் மெஷின் ஏ, மெஷின் பி அண்ட் மெஷின் சி மேனுஃபேக்சர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 3 மெஷின்ஸ் இருக்குது ஒரு ஃபேக்ட்ரியில், போல்டு மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபேக்ட்ரியில். மெஷின் ஏ வந்து 25%, மெஷின் பி 35% அண்ட் 40% வந்து மெஷின் சியும் போல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஆஃப் தேர் அவுட்புட்ஸ் 5, 4 அண்ட் 2% ஆர் ரெஸ்பெக்டிவ்லி டிஃபெக்டிவ் போல்ஸ். ஸோ அப்போ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த போல்ஸில், ஸோ மிஷின் ஏ மேனுஃபேக்சர் பண்ணுறதுல 5%, மெஷின் பி மேனுஃபேக்சர் பண்ணுறதுல 4%, மெஷின் சி மேனுஃபேக்சர் பண்ணுறதுல 2% வந்து என்னவா இருக்குன்னா டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் எ போல்ட் இஸ் ட்ராவன் அட் ரேண்டம் ஃப்ரம் தி ப்ராடக்ட் அண்ட் இஸ் ஃபவுண்ட் டு பி டிஃபெக்டிவ். ஒரு போல்டை வந்து ரேண்டமாக எடுக்கிறாங்க, அது வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் மேனுஃபேக்சர்டு ஃப்ரம் மெஷின் பி. ஸோ அப்போ மெஷின் பின்னா அந்த செகண்ட் மெஷினில் அது மேனுஃபேக்சர்டு பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? அப்போ இங்கே E1, E2, E3 அந்த மாதிரி எடுத்தாலும் சரி, ஆர் B1, B2, B3 நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் போல்ட்ஸ் அப்படிங்கிறதுனால B1. ஸோ த போல்ட் இஸ் மேனுஃபேக்சர்டு பை மெஷின் ஏ. இல்லை நீங்கள் E1, E2, E3 எடுத்தாலும் சரி. ஓகே, அதே மாதிரி B2ங்கிறது த போல்ட் இஸ் மேனுஃபேக்சர்டு பை machine B and B3 is nothing but the bolt manufactured by machine C. ஓகே, ஸோ இது நம்ம முன்னாடி கேஸ் மாதிரி இப்போ 1/3 1/3 1/3ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களே அந்த ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ப்ராபிலிட்டி ஆஃப் B1 மெஷின் 1ஓட மேனுஃபேக்சரிங் போல்ட் இஸ் 25%, அப்போ 25/100. அதே மாதிரி ப்ராபிலிட்டி ஆஃப் B2 செகண்ட் மெஷின் வந்து 35%, which is 35/100. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ராபிலிட்டி ஆஃப் B3 இஸ் 40%, which is 40/100. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம கொஸ்டின், அப்போ EBD போல்ட் இஸ் டிஃபெக்டிவ், அவங்க அதான் கேட்டிருக்காங்க. டிஃபெக்டிவாக இருக்குது, அது மெஷின் 2ல் வந்ததுக்கான ப்ராபிலிட்டி என்ன? அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் E/B1 என்ன? த ப்ராபிலிட்டி தட் தி போல்ட் டிராவன் இஸ் டிஃபெக்டிவ் இஸ் கிவன் தட் இட் இஸ் மேனுஃபேக்சர்டு பை மெஷின் ஏ. அது வந்து என்னது? E/B1ஓட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ E/B1 5% சொல்லியிருந்தாலும் மெஷின் 1ல், அப்போ E/B1 இஸ் நத்திங் பட் 5%, which is 5/100. சிமிலர்லி ப்ராபிலிட்டி ஆஃப் B2, அதாவது மெஷின் 2, ப்ராபிலிட்டி ஆஃப் E/B2 இஸ் நத்திங் பட் 4%. அப்போ 4%னா என்ன அர்த்தம்? 4/100. ப்ராபிலிட்டி ஆஃப் E/B3 இஸ் நத்திங் பட் 2%. 2% மீன்ஸ் 2/100. ஸோ பை பேஸ் தியரம் நம்ம என்ன சொல்லிடலாம்? ஸோ வாட் இஸ் we need actually மெஷின் 2ல், அப்போ B2ல் your bolt is defective. A is nothing but defective in machine 2, so B2. Probability of B2 by A is nothing but probability of B2 into probability of E/B2 divided by probability of B2 into probability of E/B1 plus probability of B2 into probability of E/B2 plus probability of B3 into probability of E/B3. அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் எழுதியாச்சு. அப்புறம் இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் B2 வந்து 35/100 into 4/100 divided by 25/100 into 5/100 plus 25/100 into 4/100 plus 40/100 into 2/100. இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணல அப்படின்னா, இதை 0.5நோ இல்லை 1/4 அந்த மாதிரியோ 1/25 அந்த மாதிரியோ நான் கன்சிடர் பண்ணலை. ஏன்னா இதை டேரெக்டாக வந்து கேன்சல் பண்ணினா, அதனால் இப்போ ரெண்டுத்துலேயும் நியூமரேட்டர் 2லேயும் 100 ரெண்டுமே காமனாக இருக்கா? அப்போ 100² வந்து நியூமரேட்டர்லேயும் காமன், டினாமினேட்டர்லேயும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே 100² எல்லாத்துலேயுமே காமன். அப்போ இங்கே இருக்க 100 into 100 100 into 100 100 into 100 100 into 100 வந்து கேன்சல் ஆயிரும், காமனாக எடுத்திங்கன்னா. அப்போ யுவர் ரிமைண்ட் வித் 35 into 4 divided by 25 into 5 plus 35 into 5 plus 40 into 2. ஜஸ்ட் அந்த டினாமினேட்டர்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைனலி இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 140 divided by இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 125 plus 140 plus 80. ஸோ அப்போ 140 divided by 345 which is 28/5. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா will get 28 divided by 69. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் B2 by E is nothing but 28/69. ஓகே, இதே நம்ம 69/28 எழுதுனீங்கன்னா it is wrong because probability always lies in between 0 and 1. அப்போ இது டெசிமலில் தான் வரும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ட்ரூ. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 19. ஓகே, தட்ஸ் ஆல். தென் எக்ஸாம்பிள் 20 என்னன்னு பாருங்கள்.
a doctor is to visit a patient. ஸோ ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டை விசிட் பண்ணுறதுக்கு வராது கிளினிக்கு. ஃப்ரம் தி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முன்னாடி நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இட் இஸ் நோன் தட் தி ப்ராபபிலிட்டிஸ் தட் இ கம் பை ட்ரெயின், பஸ், ஸ்கூட்டர் ஆர் பை அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ட்ரெயின் இல்லை பஸ்ஸு ஆர் ஸ்கூட்டர் ஆர் அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ், வேறு ஏதோ டிரான்ஸ்போர்ட் மூலமாக வராருன்னு வைங்க, ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ட்ரெயின் மூலமாக ஒரு வரதுக்கான ப்ராபிலிட்டி வந்து 3/10, பஸ் மூலமாக 1/5 அண்டு ஸ்கூட்டர் இஸ் 1/10 அண்டு 2/5. இந்த மாதிரி 4 ரெஸ்பெக்டிவ் ப்ராபிலிட்டிஸ் இருக்குது. த ப்ராபிலிட்டிஸ் தட் ஈ வில் பி லேட் ஆர் 1/4. இந்த மாதிரி அவர் வந்தார்னா ட்ரெயின் மூலமாக வந்தால் 1/4 ப்ராபிலிட்டிஸ் லேட். அண்டு தட் இஸ் இன்னொன்று என்ன இருந்தது, ட்ரெயின் பஸ் மூலமாக வந்தீங்கன்னா 1/3 அண்டு ஸ்கூட்டர் மூலமாக 1/12 இஸ் தி ப்ராபிலிட்டி பை இ கேம் பை லேட். ஓகே, கம்ஸ் பை ட்ரெயின், பஸ்ஸு அண்டு ஸ்கூட்டர் மூலமாக ஒரு ட்ராவல் லேட்டாக வர்றதுக்கு ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் கொடுக்கல, ரைட்? ஏன்னா 4 இன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் இங்கே 3 தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இங்கே கொடுத்துட்டாங்க. பட் இஃப் இ கம்ஸ் பை அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் then he will not be late. வேற ஏதோ டிரான்ஸ்போர்ட் மூலமாக அவர் வராருன்னா அவர் கண்டிப்பாக லேட்டே கிடையாது. ஓகே, தென் when he arrives he is late. அவர் வர்றப்ப அவர் லேட்டாக இருக்காரு அப்படின்னா what is the probability that he comes by a train? அப்படி அவர் வரும்போது அவர் லேட்டாக தான் வராரு அன்னைக்கு அப்படின்னா ட்ரெயின் மூலமாக வரதுக்கான ப்ராபிலிட்டி என்ன, அவ்வளோதான் கேள்வி. ஓகே, ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட்டுங்கிறதால T1, T2, T3, T4ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ EB தி ஈவன் தட் தி டாக்டர் விசிட் தி பேஷண்ட் லேட்டு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ T1/E என்ன, T2/E என்ன, T3/E என்ன, அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். அப்போ T1, T2, T3 and T4 be the events that the doctor comes by train, bus, scooter and other means of transport respectively. அப்போ ட்ரெயின் மூலமாக T1 ஆகும், ஸ்கூட்டர் பஸ் மூலமாக T2, ஸ்கூட்டர் மூலமாக T3, அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வழியாக T4 ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் T1 ட்ரெயினில் வர்றதுக்கான ப்ராபிலிட்டி 3/10 கொடுத்துருந்தாங்க, T2 கொடுத்தாங்க 1/5, T3 கொடுத்துருந்தாங்க 1/10 and T4 probability of T4 is 2/5. இது எல்லாமே கொஸ்டின்லேயே given. and probability of E/T1 அப்படின்னா என்ன அர்த்தம், ஈனா he visit the patient late, T1ங்கிறது ட்ரெயின். அப்போ தி டாக்டர் அரைவ்ஸ் லேட்டு கம்ஸ் பை ட்ரெயின் அப்படின்னா அதோட கண்டிஷனும் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, இட் இஸ் 1/4. சிமிலர்லி ப்ராபிலிட்டி ஆஃப் E/T2, அதாவது T2னா என்ன, பஸ் வழியாக வந்து லேட் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி 1/3 கொடுத்துருந்தாங்க. ப்ராபிலிட்டி ஆஃப் E/T3 அதாவது ஸ்கூட்டர் வழியாக லேட் ஆகிறதுக்கான ப்ராபிலிட்டி 1/12 அண்டு ப்ராபிலிட்டி ஆஃப் E/T4 இது அவங்க கொடுக்கல, அதாவது டேரெக்டாக கொடுக்கல. அப்போ இதோட ஆன்சர் 0. ஏன் அப்படின்னா இஸ் நாட் லேட் இஃப் இ கம்ஸ் பை அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இந்த ஈன்றது என்னது, லேட்டாக வருது. அப்போ இங்கே இ பை அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அது ஆப்ஷனே இல்லை, அவர் சீக்கிரம் கரெக்டாக வந்துடுறாரு. அப்போ இட் இஸ் 0, அவ்வளோதான். தட்ஃபோர் பை பேஸ் தியரம் இந்த ஒரு கொஸ்டினில் மட்டும்தான் நம்ம 4 கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் T1/E ஈக்குவல் டு ப்ராபிலிட்டி ஆஃப் T1 இன்டூ ப்ராபிலிட்டி ஆஃப் E/T1 டிவைடட் பை, ஏன்னா அவங்க கேட்டிருந்தது என்ன, ட்ரெயின் மூலமாக. அப்போ ட்ரெயின் இஸ் நத்திங் பட் T1. அப்போ T1/E என்னன்னு தான் கேள்வி. அப்போ 4 கேஸ், ப்ராபிலிட்டி ஆஃப் T1 இன்டூ ப்ராபிலிட்டி ஆஃப் E/T1 ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் T2 இன்டூ ப்ராபிலிட்டி ஆஃப் E/T2 ப்ளஸ் 3 இன்டூ E/T3 ப்ளஸ் T4 இன்டூ E/T4. அப்போ இதோட ஆன்சர் 3/10 இன்டூ 1/4 த ஹோல் டிவைடட் பை இதோட ஆன்சர் 3/10 இன்டூ 1/4 ப்ளஸ் இதோட ஆன்சர் 1/5 இன்டூ 1/3 ப்ளஸ் 1/10 இன்டூ 1/12 ப்ளஸ் 2/5 இன்டூ 0. ஸோ இது 0 விட்டுருங்க, லாஸ்ட் ஒன். இந்த 3 டேர்ம் மட்டும் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் 1/10 காமனாக எடுக்கிறேன்னு வைங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 3 இன்டூ 1/4 மாறிடுமா, 1/10 போயிடுச்சுன்னா. அப்போ இங்கேருந்து 1/10 எடுத்திங்கன்னா இது ஜஸ்ட் 3/4 ஆகிடும். ப்ளஸ் இங்கேருந்து 1/10 எடுக்கணும். அப்போ இங்கே 10 இல்லைன்றதால இன்டூ 2 மேலே 2 ஆயிருமா, அப்போ 2/3 ப்ளஸ் இங்கேருந்து 1/10 எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் 1/12. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இப்போதைக்கு வந்து இந்த கேஸ். அப்போ 3/4 டிவைடட் பை இங்கே 1/10 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டரில் ஜஸ்ட் 3/4 டிவைடட் பை இங்கே காமன் 12 LCM 12 எடுக்கலாமா. அப்போ இங்கே என்ன இருக்கும், 12 வரணும்னா இன்ட்டு 3, அப்போ மேலே இன்ட்டு 3, ஸோ இட் பிகம்ஸ் 9. இங்கே இன்ட்டு 2, அப்போ மேலே இங்கே இன்ட்டு 4, அப்போ மேலே இன்ட்டு 4, ஸோ இட் பிகம்ஸ் 8. 12 அப்படியே இருக்குது காமனா. அப்போ 10 + 8 is 18 divided by 12, நியூமரேட்டர் ஒரு 3/4. இது மேலே வந்தால் என்ன ஆகும், 3/4 into 12/8. ஸோ தட் ஆன்சர் இஸ் 1/2. Therefore probability of T/E is nothing but 1/2. அதாவது அவர் லேட்டாக வந்து ட்ரெயினில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, த ரெக்வயர்டு ப்ராபபிலிட்டி இஸ்
1/2. That's all for this example 20. ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் 21 இருக்குது. ஸோ அதோட இந்த எக்ஸசைஸோட பேஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓவர். ஸோ இந்த எக்ஸாம்பிளையும் இதுலேயே முடிச்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 21 என்னன்னு பாருங்கள். A man is known to speak truth 3 out of 4 times. அப்படின்னா என்ன, ஒருத்தர் வந்து 4 times ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா அதில் 3 தான் உண்மை, 1 ஏதோ ஒன்று தப்பு. 3 out of truth வந்து அவர் பேசுறது 3 out of 4. He throws a die and reports that it is a 6. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டையை ரோல் பண்ணுறாரு, அதில் அவர் சொல்கிறாரு இட் இஸ் 6 அப்படின்னு. அவர் என்னது 4 முறை சொல்கிறாருன்னா அதில் 3 தான் உண்மையாக இருக்கும், 1 போய். ஓகே, தென் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஆக்சுவலி 6. அப்போ அவர் போட்டு வந்ததுன்னு சொன்னதும் 6, ஆக்சுவலி அதுவும் 6 தான் அப்படிங்கிறத நான் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேள்வி. அப்போ லெட் E be the event of that the man reports that 6 occurs in the throwing of die. ஸோ அப்போ அந்த throwing of die பண்ணுறப்ப 6 வந்தது அப்படின்னு அந்த மேன் இது பண்ணுறாருல, ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணுற ரிப்போர்ட் பண்ணுறது தான் வந்து E அப்படின்னு எடுக்கிறோம். தென் S1 is nothing but the event of 6 occurs. 6ங்கிறதால Sன்னு எடுக்கிறோம். ஓகே, S1 E1 E2 கூட எடுத்துக்கலாம். அண்ட் S2 is nothing but the event 6 does not occurs. அவ்வளோதான், 2 விஷயம். ஒன்று 6 வர்றது, இன்னொன்று 6 ஆர், இது S இது S டேஷ்னு கூட நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் S1 என்ன 1/6. ஏன்னா ஒரு டையை ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ 1 2 3 4 5 6 ரைட்டா. இதில் 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, 1 out of 6. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் S2 என்னது, 6 வராததுக்கான ப்ராபபிலிட்டி, மிச்சம் 5. அப்போ 5/6 ஆர் 1 - 1/6 பண்ணாலே வில் கெட் திஸ் 5/6. திஸ் இஸ் probability of S2. therefore probability of E by S1, அதாவது probability of Eன்றது என்னதுன்னு சொன்னோம், அவர் சொன்னது டைல 6 வந்துடுச்சு அப்படின்னு, தட் இஸ் யுவர் E. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி S1ங்கிறது ஆக்சுவலி 6 வந்தது, அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிறது. therefore probability that the man reports that 6 occurs when 6 has already actually occurred on the die. ஸோ இதுதான் வந்து என்ன, E by S1. E by S2னா என்ன, அவர் சொன்னது 6 வந்துடுச்சு, பட் 6 வந்து does not occur. அப்போ probability that the man reports that 6 occurs when the 6 has not actually occurred on the die. இது வந்து என்னது, E by S2. ஏன்னா S2ங்கிறது does not getting 6. therefore நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, அவர் சொன்னதும் 6 ஆக்சுவலி வந்ததும் 6. அதாவது S1 by E என்னன்றது தான் நம்ம கொஸ்டின். அப்போ பை பேயிஸ் தியரம் நம்ம என்ன பண்ணிடலாம், பை பேயிஸ் தியரம் your formula is P by S1, P of S1 by E is nothing but probability of S1 into probability of E by S1 divided by probability of S1 into probability of E by S1 plus probability of S2 into probability of E by S2. அப்போ S1 ஓட ஆன்சர் 1/4, probability of E by S1 ஓட ஆன்சர் 3/4. so 1/6 into 3/4 plus 5/6 into 1/4. இப்போ இதுலேயும் 1/6 இருக்குது, டினாமினேட்டரில் 2 டேர்ம்லேயும் 1/6 இருக்குது. இப்போ 1/6 into 3/4 டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம், ஒரு 1/6 காமனாக எடுக்கிறோம். so that this becomes 3/4 and this becomes plus 5/4, right. and base term denominator 4 common, numerator 2 ஆட் பண்ணால் 3 plus 5 8. அப்போ numerator வந்து 3/4, 1/6 கேன்சல். இப்படி பண்ணி தான் பண்ணுமான்னு கேட்டால் நோ நீட், ரைட். நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணாலும் ஃபைனலி இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் ஷேக் நம்ம இதை வந்து பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வரும், 3/4 இன்ட்டு இது வந்து என்ன ஆகும் 8/4. அப்போ மேலே வந்துச்சுன்னா 4/8. so அப்போ 4 cancel, finally your answer is 3/8. therefore the required probability is 3/8. அதாவது அங்கே வந்ததும் 6 தான், அந்த மனுஷன் சொன்னதும் 6 தான் அப்படிங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/8. okay, so that's all for this example 21 and that's all for this video. இதோட வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸுமே ஓவர், இந்த பேஸ் தியரமை பேஸ் பண்ணியிருந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து இதோட நமக்கு ஓவர், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ், தட் இஸ் பேஸ் தியரமோட எக்ஸசைஸ் 13.3, அதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து upcoming videosல நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.